ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மேலூர் திருப்பத்தூர் இந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா இது நம்ம 2வது வீடியோ பண்ணுறோம். இப்போ நம்ம வந்திருக்க ஊர் கீழையூர். லாஸ்ட் வீடியோ நம்ம மேலூரில் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், வீடியோ நல்லா பண்ணுறீங்க, பட் இன்ஃபர்மேட்டிவாக இல்லை, நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், வீடியோ ஃபுல்லாக மியூசிக் போடுறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். எனக்கும் அந்த ஊர்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னு ஆசை. ஸோ இதுக்காகவே நம்ம சேனல் இருக்குல்ல, ஏஎம் ட்ரெயில்ஸ்னு நம்ம ப்ரைமரி சேனல் பார்த்திங்கன்னா மதுரையில் உள்ள அவ்வளோ புராதன சின்னங்கள், முக்கியமான இடங்கள், ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்ஸு, ஸோ இது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணி நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கோம். பட் பெரிய லெவலில் அதில் வியூஸ் கிடையாது. மக்கள் யாரும் விரும்பி பார்க்க மாட்டுறாங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 60 வியூ, 70 வியூ, 100 வியூஸ் தொடுறதே ரொம்ப டஃப்பு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃப்ரா சேனலை ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இன்ஃப்ரா சேனலில் வியூஸ் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த கமெண்ட்டில் அவர் கேட்டிருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோவில் இந்த மேலூர் சுற்றுப்புறத்தில் உள்ள ஊர்களில் ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸு, அதோட பழமைத்துவம், இப்போ அதெல்லாம் எப்படி இருக்குது, ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் நான் சொல்கிறேன். மேலூரோட ஒரு 6-7 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் பார்த்திங்கன்னா நிறையா ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இருக்குது. அதாவது மலைகள், குன்றுகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2000 வருஷத்துக்கும் பழமையான புராதன சின்னங்கள் இந்த மலைகளில் ஒளிஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா மாங்குளம், அரிட்டாப்பட்டி, கிடாரிப்பட்டி, கீழவளவு, கருங்காலக்குடி, திருவாதவூர், யானமலை, ஸோ இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா சமண மலைகள்னு சொல்லுவாங்க. சமண சின்னங்கள் நிறையா இந்த மலைகளில் இருக்குது. இங்கே உள்ள சமண சின்னங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் இதெல்லாமே 2000லேருந்து 2300 வருஷம் பழமையான சின்னங்கள். பொதுவாக மதுரைனாவே மீனாட்சி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆகப்பழைய கல்வெட்டுக்கள்னு பார்த்திங்கன்னா 9ஆம் நூற்றாண்டில் உள்ள கல்வெட்டுகள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இங்கே மேலூர் சுற்றியில் உள்ள மலைகள்லாம் பார்த்திங்கன்னா 2300 வருஷத்துக்கும் பழமையான கல்வெட்டுக்கள், சின்னங்கள் இங்கே இருக்குது. ஏற்கனவே சொன்னது போல் நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள கல்வெட்டு 1100 வருஷம் பழைய கல்வெட்டுக்கள். இப்போது மேலூர் சுற்றி உள்ள கல்வெட்டுக்கள்லாம் 2000லேருந்து 2300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல்வெட்டுக்கள். இது தவிர்த்து பார்த்திங்கன்னா 4000 வருஷம், 5000 வருஷம் பழமையான குகை ஓவியங்களும் இந்த மேலூர் சுற்றி இருக்குது. ஸோ அது எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருவாதவூர், கிடாரிப்பட்டி, கருங்காலக்குடி, இந்த 3 ஊர்லேயும் அங்குள்ள மலைகளில் குகை ஓவியங்கள் இருக்குது. இந்த ஓவியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மினிமம் 4000லேருந்து 5000 இயர்ஸ் ஓல்டு. இப்போ நான் சொன்ன இந்த இடங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே புராதன சின்னங்கள், ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள இடங்கள். இந்த இடங்கள் எல்லாமே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பாதுகாக்கிறாங்க. இந்த அளவுக்கு புராதன சின்னங்களில் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிலேயோ இல்லை ஒரு சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருந்துச்சுன்னா அந்த இடத்தோட டூரிசம், அந்த இடத்த வச்சு உள்ள ரெவன்யூலாம் பார்த்திங்கன்னா எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு டெவலப் பண்ணி அதுக்கு அவ்வளோ ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணிடுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம புராதன சின்னங்கள் இருக்குல்ல, அதாவது மேலூர் சுற்றி உள்ள இந்த புராதன சின்னங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க யூஸ் பண்ணுற ஒரு டென் போல தான் காட்சியளிக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த கோயிலெலாம் போனீங்கன்னா பியர் பாட்டிலு, பிராண்டி பாட்டிலு, சிகரெட்டு, இதுதான் நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஸோ அந்தளவுக்கு மோசமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பேர் தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்கிறேன். பட் நீங்கள் அவங்க எந்த ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸோ இல்லை செக்யூரிட்டி பீப்புள் கூட நீங்கள் அங்கே பார்க்க முடியாது. இதில் உள்ள இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா இது எல்லாமே தமிழர்களோட வரலாறு, நம்மளோட புராதன சின்னங்கள். நம்ம புராதன சின்னத்துக்கு யார் போர்டு வச்சு யார் பாதுகாக்கிறானா நார்த் இந்தியன் ஜெயின்ஸ் இருக்காங்கள்ல, தமிழில் சமணர்கள் சொல்கிறோம், ஹிந்தியில் ஜெயின்ஸுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க மஞ்சள் கலரில் போர்டு வச்சுருப்பாங்க சின்னங்களுக்கு முன்னாடி, அதாவது ஜெயின் மானுமெண்ட்ஸ் அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க நம்ம சின்னங்களுக்கு சைன் போர்டு வச்சு காட்டுறாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி
நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் இந்த கிரானைட்டு குவாரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மலைகள் இதை சுற்றி தான் வந்துட்டு இந்த குவாரியெல்லாம் நடந்திருக்கு. ஸோ நிறையா சின்னங்கள் வந்து ப்ராபப்ளி வந்து இந்த கிரானைட் குவாரியில் வந்து போயிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கன்ஃபார்மாக தெரியல. இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து சப்போஸ் இந்த புராதன சின்னங்கள் பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை, பழசை போய் நம்ம ஏன் ரீவிசிட் பண்ணணும், அது பாட்டு இருந்துட்டு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாடர்னிட்டி விரும்புகிறீங்களே, கிரானைட் ஃப்ளோரு அப்படி விரும்புகிற ஆள் வந்துட்டு மேலூர்லேருந்து எஸ்எஸ் கோட்டை வரைக்கும் பழைய ஸ்டேட் ஹைவேஸ் ரோடில் ட்ராவல் பண்ணி போங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மலைகளை வந்துட்டு வெட்டி வெட்டி பிளாக்காக ரோட்டுக்கு 2 பக்கம் கண்ணு கெட்டுற தூரத்துக்கு வந்து வெட்டி வெட்டி போட்டிருப்பாங்க. ஸோ திருவாரூர் போனாலும் நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம். அவ்வளோ கிரானைட் பிளாக்ஸு பெரிய மேசிவாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படம் சண்டை காட்சிகள் இருக்கும் பார்த்தீங்களா, குவாரியில் நடத்துவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி சீன் தான் திருவாரூர் கீழே வளவு அந்த லொக்கேஷனில் நீங்கள் போய் பார்த்தா தெரியும். இதெல்லாம் தாண்டி இந்த வில்லேஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்ல செழிப்பான பூமி. மான்சூன்ஸில் விசிட் பண்ணிங்கன்னா அவ்வளோ க்ரீனாக அவ்வளோ அழகாக இந்த ஊர்கள் வந்து காட்சியளிக்கும். அதே வீடியோவில் இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, பழனியும் ஒட்டஞ்சத்திரமும் மதுரை மண்டலத்தில் தான் இருக்குது, ஆனால் அது யாரும் கவனிக்க மாட்றாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். மேலூர் சுற்றி உள்ள மலையில் ஃபுல்லாக மொட்டையடிச்சிட்டாங்க. பழனி மலை முழுசாக இருக்கிறது அவருக்கு கஷ்டமாக இருக்குது போல். கீழே வளவு போயிருந்த மக்களுக்கு தெரியும், அந்த ஊரில் ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் பாதி மலை இல்லை, அப்படியே ஒரு பண்ணை 2ஆக பிச்சை மாதிரி இருக்கும். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, அடுத்து நம்ம வேலையை பார்ப்போம்.